நான்லாம் டெய்லி பல்ல விளக்கிடுவேன். எந்திரிச்சோன்னே விளக்கலன்னா எனக்கு எச்சியாக வரும். இருந்தாலும் பல்ல நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கப்பயே சொத்த பல் இருந்தது. அதெல்லாம் க்ளீன் பண்ணி அடைச்சிக்கலாமா இல்லை என்னங்கிறதுக்காக பல் டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நிறைய பேருக்கு பல் சொத்தை, பல்ல ஓட்டை அது மாதிரிலாம் இருக்கும். அதுக்கெலாம் நீங்கள் பயப்பட வேணாம். பல்லையும் பிடுங்க வேணாம். கொஞ்சம் ஆரம்பத்திலே போய் பல் சொத்தையை க்ளீன் பண்ணிவிட்டு நல்ல ஒரு பசை வச்சு அவங்களே க்ளீன் பண்ணி அடைச்சி விட்ருவாங்க. அது மாதிரி இருந்தால் பல்லை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். பல்லை வந்து பிடுங்க வேணாம். பல் போச்சுன்னா சொல்லு போச்சு அப்படின்னு பயம் இல்லாமல் பல்லை வந்து எந்தெந்த முறையில் பாதுகாக்கலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பல்லுக்குரிய ப்ரிஃபரன்ஸை நம்ம வந்து கொடுக்கணும். ஏன்னா மற்ற எல்லாத்தையும் நம்ம கண்டுக்கிற நாம பல்லை வந்து கண்டுக்காமலே விட்டுட்டோம். ஹாஸ்பிட்டல் போனதுமே பல்லை பற்றி நிறையா டீட்டெயில்ஸ் இருந்தது. பல் சொத்தையாயிடுச்சு அப்படின்னா பயப்பட வேணாம். எவ்வளோ ட்ரீட்மெண்ட் இதை பண்ணி பல்லை பிடுங்காமலே பல்லை வந்து காப்பாற்றலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ பண்ணுறேன். உங்களுக்கு சொத்தை பல் இருக்குது அப்படின்னா பக்கத்தில் இருக்க பல் ஹாஸ்பிட்டலுக்கு போய் எந்தெந்த முறையில் உங்கள் பல்லை பாதுகாப்பாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறத கன்சல்ட் பண்ணி உங்கள் பல்லை வந்து பத்திரமா வச்சுக்கோங்க. பல்லும் போகாது, சொல்லும் போகாது. அழகான பல்லோட எப்போதும் சிரிச்சுக்கிட்டே இருங்க.